சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. படத்தில் மியூசிக்கல் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் கருத்துள்ள படம் தான். பார்க்கலாம். என்ன பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? நல்ல ஒரு இதான் சமூக நீதி உண்டான கருத்து வந்து தான், வேற ஒன்றும் இல்லை. சாதி கிடையாது, சாதி விடுத்த மக்கள் விடுதல் தான் தலைவர் சொல்கிற மாதிரி. அது நல்ல கருத்துள்ள படம் தான். படம் நல்லா இருக்குது. திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து. நல்லா இருக்குது. படத்தில் என்ன ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? ஸ்டோரி வந்து பார்த்தோன்னாக்கா பெண்களை மதிக்கணும், ஜாதி இல்லாமல் ஜாதி ஒழிக்கணும், பெண்களை மதிக்கணும் மெயினாக. வன்கொடுமை, பெண்கள் வன்கொடுமை மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. ஜாதியை பற்றி ஒரு பாட்டு அது நல்லா இருக்குது. என்னென்ன சொல்ல வராங்க படத்தில்? அது நல்லா சூப்பராக இருக்குது. படம் மியூசிக்கல் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. படம் செம்மையாக இருக்குது சார். அம்மா சாங் ஒன்று சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து அந்த அம்மா சாங் கோசம் அந்த அடுத்த டைம் வரலாம் படம் பார்க்கறதுக்கு. படத்தில் மியூசிக்கல் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, அம்மா சாங் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது சார். படம் காதல், கஷ்டம், ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல. லவ் எல்லாம் கமர்ஷியல் ஃபைட்டு, ஒரு சமுதாயத்தை கருத்து எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கலாம். உண்மையிலேயே சாங்ஸு எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். நாங்கள் ரசித்தோம், நீங்களும் ரசிக்கலாம். தேங்க்யூ. மெசேஜ் வந்து காதல், ஒரு புனிதமான காதல்னா என்ன அது சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தில் ஜாதியை வச்சு காதல் எவ்வளோ பிரிக்கப்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உண்மையான காதல் என்னன்றதை எல்லா படத்துலையும் சொல்லியிருக்க மாதிரி இவரோட ஸ்டைலில், டேரக்டரோட ஸ்டைலில் இது வேறு விதமாக சொல்லியிருக்காரு. அது ரசிக்கும்படியுமா இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்ல வேணாம். எஸ். ராஜ்குமார் சார், அவர் ஜீனியஸு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கள் டைரக்டருக்கு ஏற்ற படமாக இருக்குது. அது டைரக்டர் படம். இது வந்து யாருமே இதை அவங்கன்னு எடுத்துக்க முடியாது. இது ஒன்லி ஒன் மேன் ஷோ மாதிரி. டைரக்டர் வந்து அவர் நினச்சதே இது கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது ரசிக்கும்படியாக சொல்லியிருக்காரு. சென்சார் விஷயங்களும் இப்போ சென்சாரே பார்த்தா அது எதுவுமே தப்பாக இருக்காது. அவங்க எது பிளாக் பண்ணாங்களோ அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. யாருமே பாதிக்கப்படல. கதைக்கேற்ற களமாக தான் இருக்கே தவிர அரசியல் கதை தான் பேசுது. கதைக்கேற்ற அரசியல் தான் பேசுதே தவிர தனி அரசியல் பேசலை. அது இப்போ படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதான் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். காதல் படம் எப்பவுமே ஃபேமிலியோடு பார்க்குறது தானே. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டியது அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு விதமாக இல்லாமல் எல்லா அரசியலும் சொல்லியிருக்காரு, சமுதாயத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு, காதலை பற்றியும் சொல்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக அம்மா சென்டிமெண்ட்டு வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அந்த ஒரு சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் தான் சார் படமே. கிளைமேக்ஸ் தான் படமே. அது அந்த கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் இருக்கும். அதை நல்லா பண்ணிருக்கு. படம் எதை பேஸ் பண்ணி சார்? சோசியல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்கும். படத்தில் மியூசிக் எஸ். ராஜ்குமார் சார், நீங்கள் படத்தில் டேரக்டராக இருக்கீங்க. ஆடியன்ஸில் எந்த அளவுக்கு இந்த படத்தை நல்லா ஆரவாரமாக பார்த்தாங்க. படத்தை நல்லா பார்த்தாங்க. அதெல்லாம் விழுப்புரம், கடலூர் எல்லாம் எல்லாமே ஃபுல்லு, டிக்கெட் ஃபுல்லு. வேலூர், கள்ளக்குறிச்சி எல்லாமே ஃபுல்லு, டிக்கெட் ஃபுல்லு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மெசேஜ்ன்றது என்ன சார்? அதாவது ஒரு லவ்வர்ஸ் 2 பேர், நல்ல ஒரு இளைஞர், நல்ல ஒரு விஷயத்துக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. லைஃப்பில் ஸ்போர்ட்ஸில் பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவனுக்கு பிடிக்காத சில பேர் வந்து ஒரு டாக்டர் ஆல்சோ அவன் பிடிக்காத சில பேர் வந்து அவனை வந்து ஏதோ மென்டல் டிசார்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அவனை மாதிரி எவ்வளோ கீழே இறக்க பார்க்குறாங்க. மென்டல் மாதிரி தெரியுறான். அவன் எல்லாத்தையும் மறந்து ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அவனை வந்து கூட லவ்வர் வந்து அவனை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து கூடவே இருந்து எல்லாருமே வேணாம்னு சொல்லும்போது கூடவே அவன் ஊராக அலைஞ்சு போய் ஒரு டாக்டராக பார்த்து அவனை மைண்டை ரெடி பண்ணி நல்ல மெடிக்கலாக அவனை வந்து அழகாக கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கடைசியில் சரியாக ஆகிடலாம். ஸோ எந்த டைத்துமே மனசை தளரக்கூடாது. ஒரு லவ்வர் வந்து ஒரு பக்கவடமாக இருக்காங்க. சில லவர்லாம் ஓடி போயிடுவாங்க, என்னடா இது போய் வேண்டான்னு. இவங்க கூட இருந்து லவ்வர் நல்லா வரணும், ஒரு மேலே வரணும்னு போடுறாங்க. அதான் சப்ஜெக்ட். சாங் பண்ணியிருக்காங்க, எழுவாய் தமிழான்னு சொல்லி, வா பகண்டையான்னு சொல்லி சாங் நல்லா இருக்குது. ஓப்பனிங் சாங் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஜாதி பற்றி அப்படியே சார் ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, லவ்னு சொல்லும்போது ஜாதி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஜாதி பற்றி அப்படி தான் அவங்க சொல்லலை. நல்ல ஒரு விஷயம் அது. படம் சூப்பருங்க. கதை வந்து நல்ல கதை. அதே மாதிரி பாட்டு வந்து எல்லா பாட்டும் ஹிட்டாக இருக்குது. எல்லா பாட்டு கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அவர் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காப்புலைங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரை வந்து எல்லாம் பார்க்கலாம். அருமையான படங்க, சூப்பர். ஜாதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் சமூக சிந்தனையாக தான் எடுத்துருக்குது படம். ஜாதி அது இதெல்லாம் வந்து எந்த மதம் அந்த அடிப்படை வச்சு எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம், எல்லோரும் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம். அதான் வந்து
ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை, எல்லாரும் சமம், சமூக சிந்தனையாக இருக்குன்னு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குன்ற ஒரு நல்ல கருத்தை வச்சுருக்காரு இயக்குனர். நல்லா இருக்குது, பரவாயில்ல. மியூசிக்காக அருமை, நல்லா பண்ணியிருக்காப்புலைங்க. பாட்டுலாம் எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பின்னணி இசை நல்லா இருக்குது.